ஹாய் கைஸ், வாங்க பச்சை மிளகா கூட நம்ம என்ன சகவாசம் பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? பச்சை மிளகா கூட என்னங்க சகவாசம்? அது ஊறுகாய் மிளகா போடலாம், அதாவது மோர் மிளகா போடலான்னு தாங்க எடுத்துகிட்ருக்கேன். மோர் மிளகாவுக்கு பச்சை மிளகா ஒரு 2 கிலோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த 2 கிலோ பச்சை மிளகாவை நாம் இந்த மாதிரி நடுவில் சேஃப்டி பின் வச்சு நல்லா நடுவில் கீறிக்கணும். இந்த மாதிரி கீறிக்கிட்டு தயிர் ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் தயிர் ஊற்றிக்கலாம். 2 கிலோ மிளகாவுக்கு ஒரு லிட்டர் தயிர் போதுமானது. பக்கத்தில் லக்கி பையன் வேற, அவனுக்கு மம்பாச்சி ஞாபகம் வந்துச்சு பொழுது, பக்கத்துலேயே இருந்தான். இங்கே பாருங்களேன், சரியான மம்பாச்சி போவன். தயிர்னாக்கா இஷ்டம், தயிர் பால்னா எப்படி இருந்தாக்கா சப்பு கொட்டுறான் பாருங்க. கையெல்லாம் போடாதீங்க, கை எரியும். அப்படியே குலுக்குங்க. குலுக்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். குலுக்குனீங்கனாலே போதுமானது. ஃபஸ்ட்டு தயிர் போட்டு நல்லா குளிக்கிட்டு அப்புறமேட்டு உப்பு போட்டு குளிக்கலாம். நல்லா பக்கமும் திருப்பி குளிக்கலாம். குளிக்காச்சு. உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டேன், நான் திரும்பி கொஞ்சம் போடுறேன் பத்தலைன்ட்டு. உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சிடலாம். முடியாச்சு. இது ஓவர் நைட் அப்படியே இருக்கணும். நைட்டெல்லாம் ஊறணும். நைட்டெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்லேயோ இல்லாட்டி முரத்துலேயோ கவர் போட்டு நம்ம வெயிலில் காய வைக்கலாம். முரத்தில் நான் கவர் போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டி முரம் ஊறி போயிடும் தயிர் போட்டிருக்கிறதால. அந்த தயிர் அப்படியே இருக்கட்டும், லெஃப்ட் ஓவர் தயிர் அப்படியே இருக்கட்டும். திரும்பி அதுக்கு வேலை இருக்குது நமக்கு. இப்போ வெயிலில் காஞ்சுது. 1 வாரம் 10 நாள் ஆகும் இந்த மோர் மிளகா காயறதுக்கு மட்டும். திரும்பி காய வச்சு அதில் ஊற போட்டு வைக்கணும் நாம். இல்லாட்டி சரியாக இருக்க ஊறாது. இப்போ காஞ்சிது பாருங்கள், கொஞ்சம் காஞ்சி திரும்பியும் தயிரில் போட்டு அதில் போட்டு ஊற வைக்கணும் பக்கெட்டில். இப்போ நல்லா காஞ்சி வந்தது பாருங்கள். தேங்க்யூ கைஸ். நல்லா காஞ்சி வந்தது.